ஹாய் மை டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏற்கனவே டெம்பிளில் பார்த்த மாதிரி தான் ஒரு தரமான சம்பவம் நடந்துருச்சு. அதை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, எனக்கு தெரிஞ்ச என் ஃப்ரெண்டு ஒரு யூடியூபர் இருக்கான். அவன் வந்து மொத்தம் 55,000 சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கான். சரி, அவனுக்கு நான் தான் யூடியூபே சொல்லி கொடுத்தேன், இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படின்னு. ஆனால் என் சேனல் அவ்வளோவா ஏறல, அவன் சேனல் ஏறிடுச்சு. அதுக்காக நான் பொறாமையெல்லாம் பட மாட்டேன். என்ன சொல்ல வரேன் அப்படின்னாக்கா, அவன்கிட்ட போய் சொன்னேன், டேய் இந்த மாதிரி என் சேனல் இப்போ வியூஸ் ஆகுதுடா, நானும் உன்ன மாதிரி வளர்ந்துக்கிட்டே வரேன்டா அப்படின்னு சொன்னேன். ஸோ அவன் என்ன சொன்னான், சரிடா நானும் புது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நிறைய பற்றி போடலான்டா அப்படின்னு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னான். சரிடா போடுறா நான் பார்க்குறேன் அப்படின்னு அவன்கிட்ட சொன்னேன். அந்த பரதேசி ஃபஸ்ட்டு 2 வீடியோ அப்லோட் பண்ணான் நிறைய பற்றி. அதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு என் வீடியோ அப்லோட் பண்ணிட்டான். எப்படிடா நீ என் வீடியோ அப்லோட் பண்ணலாம், உனக்கு காப்பிரைட் கிளைம் ஸ்ட்ரைக் எதுவுமே தரலையா அப்படின்னு கேட்டேன். டேய் நீ வந்து சின்ன யூடியூபரா, அதனால் உனக்கு வந்து எந்த சேஃப்டியும் இல்லைடா அப்படின்னு அவன் சொல்லிட்டான். சரி எனக்கு அவங்க தரலைன்னு என்ன, நான் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடி போயிட்டு ரிப்போர்ட்டில் போயிட்டு ரிப்போர்ட் பண்ணிட்டேன். ரிப்போர்ட் பண்ணுறதுக்கே எனக்கு 11:30 மணி ஆயிடுச்சு. இந்த பரதேசி வந்து சாயங்காலம் ஏழரைக்கு போட்டான்னு நினைக்கிறேன். ஆமாம், இது போட்டோடனே எனக்கு அப்படியே கடு பெருகிடுச்சு. ஏன்னா இந்த வீடியோ கிரியேட் பண்ணுறதுக்காக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். மீன்பை ஒவ்வொரு யூடியூபரும் எவ்வளவு கஷ்டப்பட்டு வீடியோ போடுறாங்கன்னு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அவனுடைய ஃபோன் நம்பர் கூட வச்சுருக்கேன். அவனுக்கு நைட்டே ஃபோன் பண்ணி ஏற்றினேன். அவன் எதுவுமே கண்டுக்கிற மாதிரி தெரில. ஒவ்வொரு யூடியூபரும் ஒவ்வொரு வீடியோ போடுறதுக்கும் எவ்வளோ கஷ்டப்படுறான்னு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதே மாதிரி நான் மட்டும் இந்த ஒரு வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் 4 to 5 hours ஆகுது. அதே மாதிரி தான் எல்லா யூடியூபரும் அவங்க வீடியோ போடுறதுக்கு ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் போடுறாங்க. அந்த கஷ்டம் அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. இவன் இப்படி ஒரு சம்பவம் பண்ணும்போது தான் இவனை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த பரதேசி எதுவுமே சுயமாக செய்கிறதில்ல. ஏதோ ஒரு ஃபேமஸ் யூடியூபர் இருந்தால் அவங்கக்கிட்டேருந்து வீடியோவை டவுன்லோடிங் பண்ணிட்டு அப்படியே யூடியூப்பில் அப்லோட் பண்ணிடுறான். அது மூலியமாக தான் இந்த 55,000 சப்ஸ்கிரைபரையும் எடுத்திருக்கான் பரதேசி. இதே எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. இந்த மாதிரி இன்னொரு டைம் தயவு செஞ்சு என்னோடய சப்ஸ்கிரைபர் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு இந்த மாதிரி நீங்கள் பண்ணவே பண்ணாதீங்க. அது வந்து ஒரு நல்ல யூடியூபருக்கு அடையாளமே கிடையாது. அந்த மாதிரி ஏதாவது யாராச்சும் பண்ணுற மாதிரி இருந்துச்சுனாக்கா தயவு செஞ்சு இன்னொரு டைம் பண்ணாதீங்க, ஓகேங்களா? எப்போவுமே நேர்மையாக இருங்க. அது மட்டும்தான் கடைசி வரைக்கும் உங்களுக்கு சோறு போடும், ஓகேங்களா? நான் நேர்மையாக இருந்ததாலும் எனக்கு நான் என்ன சொல்ல வரேன், நல்லது நடந்திருக்கு. நாளைக்கு என் சேனல் பேண்ட் ஆகுது அப்படின்னா மறுபடியும் நான் இந்த சேனல் ஓப்பன் பண்ணால் இதே சப்போர்ட் எனக்கு கடைசி வரைக்கும் தருவீங்க. அது எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஆனால் அதே மாதிரி அதே சப்போர்ட் என்ன சொல்கிறது, அந்த கேடி பாய்ஸ் சேனலுக்கு கண்டிப்பாக கிடைக்காது. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், பேக்ரவுண்டில் ஓடுற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவனுக்கு கார்ப்பரேட் ஸ்ட்ரைக்கு கொடுத்துருக்கேன். அது வந்து அப்ளை பண்ணது கரெக்டாக போயிடுச்சா அப்படின்னு பார்க்குறது ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். அது வந்து போய் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். ஏதேதோ வருது. இது வந்து யூடியூப் ஸ்டூடியோவில் வர மாட்டேங்குது. ஆனால் யூடியூப் ஸ்டூடியோ வந்து க்ரோமில் போய் லாகின் பண்ணால் தெரியுது. அதை வந்து உங்களுக்கு தனியாக காமிக்கிற பாருங்க, அப்லோடு வீடியோ அப்படின்னு என் லிஸ்ட்லேயே இருக்கும். அதில் ஏகப்பட்ட வீடியோ அப்லோட் ஆகிருக்கு. அவங்ககிட்ட போய் ஃபோன் பண்ணியே கேட்டுட்டேன், டேய் இதெல்லாம் நீ தான் பண்ணியா அப்லோடு அப்படின்னு. அதுக்கு அவன் ஒரே வார்த்தையில் சொல்லிட்டான், நான் இந்த ஒரு வீடியோ மட்டும் தானே பண்ணேன் அப்படின்னு. சரி மற்றவங்க யாராச்சும் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நான் நினச்சி விட்டுட்டேன். இன்னொரு டைம் நான் கண்டிப்பாக சொல்கிறேன், என் வீடியோவை தொடர்ந்து பார்க்குறவங்க தான் பண்ணியிருப்பாங்க. இது இப்போ நான் மன்னிச்சிடுறேன். இதுக்கப்புறம் இந்த மாதிரி தப்பு செய்யாதீங்க, ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இதில் தெரியும் அப்லோடு வீடியோ அப்படின்னு எழுதியிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி தப்பு செய்யாதீங்க. எனக்கு நைட்டெல்லாம் தூக்கமே வரல அவன் இப்படி செஞ்சதை பார்த்து. மேலே கூட டைம் பார்த்துக்கோங்க, 5:30 AM. உங்களுக்கு வேணால் ஜூம் பண்ணி காமிக்கிறேன்.
எப்படா விடியும், எப்படா அவனை போய் அடிக்கலாம் உதைக்கலாம் அப்படின்னு இருந்தேன். நினச்ச மாதிரி காலையில் 6 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டுக்கு போயிட்டு வேலையாக அவன்கிட்ட ஃபோனை பிடுங்கி அதில் இருக்கிற என் வீடியோவை டெலீட் பண்ணிட்டேன். ஏன் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மாதிரி நான் ரிப்போர்ட் பண்ணிட்டேன். ரிப்போர்ட் பண்ணதுனால அவனுக்கு அவன் கூகுள் ஐடியே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நைட்டு ஏஞ்சி அதை நான் வாபஸும் வாங்கிட்டேன். ஏன் வாங்கினேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, யூடியூப்காரன் எனக்கு மெயில் அனுப்பியிருந்தான். தம்பி, செஞ்சு நீ கொடுத்துருக்குற ரிப்போர்ட்டு சரியாக இருந்தால் மட்டும்தான் நாங்கள் எடுப்போம். இதே ஏதோ ஒன்று தப்பானா கூட உன் யூடியூப் சேனலையே பேன் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டான். எனக்கு இது பழகின விஷயந்தான். இருந்தாலும் இவ்வளோ சப்போர்ட் எனக்கு இந்த சேனல் தவிர வேறு எந்த சேனலும் கிடச்சதில்ல. இதுக்கு முன்னாடி நான் ஏகப்பட்ட சேனல் நடத்தியிருக்கேன். அதெல்லாம் யூடியூப்காரங்க பேன் பண்ணியிருக்கானுங்க. ஆனால் இந்த சேனல் பேன் பண்ணுறதுக்கு எனக்கு சத்தியமாக மனசு இல்லை. அதனால் அப்படியே ரிப்போர்ட் வாங்கிட்டேன். அப்படியே போய் அவன் வீட்டுக்கும் போயிட்டு அவன் 4 தட்டு தட்டிட்டு என் வீடியோவை டெலீட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்னன்னு தெரியல, இப்போ போய் பார்க்குறது அவன் அக்கௌண்ட்டையும் காணோம். நான் கொடுத்த ரிப்போர்ட்டை வச்சு அவன் அக்கௌண்ட்டை பேன் பண்ணிட்டாங்க போல். எனக்கு சந்தோஷமாக இருக்குது. எப்படியும் போய் தொலையட்டும். அப்படியாவது திருந்துறானா இல்லைன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி தப்பு தயவு செஞ்சு நீங்கள் செய்யாதீங்க சப்ஸ்கிரைபர்ஸ். சாரி மை டியர் சிஸ்டர் அண்ட் பிரதர்ஸ். தயவு செஞ்சு இந்த மாதிரி செய்யவே செய்யாதீங்க. ஒவ்வொரு யூடியூபரும் அவனுடைய கஷ்டம் அவனுக்கு மட்டும்தான் தெரியும். ஓகேங்களா? அவன் கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு செயல்படுங்க. நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தால் உங்களோட தம்பி இல்லைனா அண்ணனா நினச்சி என்னை மன்னிச்சிக்கோங்க. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, என்னுடைய வலியை மட்டும்தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன். இந்த மாதிரி தப்பு நீங்கள் பண்ணி மாட்டிக்காதீங்க, பண்ணாதீங்க இந்த மாதிரி. ஓகேங்களா? சரி வாங்க நம்ம சேனலை பற்றி பேசலாம். சரி வாங்க முதல்ல நம்மளோட யூடியூப் சேனலுக்குள்ளே போயிடலாம். நேற்று ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார், ப்ரோ உங்களுக்கு காப்பரேட் கிளைம் ப்ராப்ளம்லாம் வராதா ப்ரோ அப்படின்னு கேட்டிருந்தார். அப்படியெல்லாம் வர வாய்ப்பில்லை ராசா. கண்டிப்பாக வரும். யாராக இருந்தாலும் காப்பரேட் கிளைம் கண்டிப்பாக கொடுப்பானுங்க. அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் யூடியூப்பில் தெளிவாக தெரியாது. நான் இப்போ ஒய்டி ஸ்டூடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள். இதில் பாருங்கள், தலைவர் கேட்டிருப்பார். கமல்ஹாசன் வீடியோ போட்டிருப்பேன். ப்ரோ பாட்டு யூஸ் பண்ணாத காப்பரேட்டிங் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தார். கீழே அதுக்கு மேலே ஒருத்தர் கீழே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்னன்னாக்கா, இந்த பாட்டு கமல்ஹாசன் சாரை விட சித்தார்த் நிகாமுக்கு தான் செட் ஆகுது அப்படின்னு அல்டிமேட்டாக கமெண்ட் பண்ணி என் மனசில் இடம் பிடிச்சிட்டாங்க. இவங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த கமெண்டரை. இவங்களை பற்றி நான் கடைசியாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் காப்பரேட் வருமா இல்லையா அப்படின்னு உங்களுக்கு ஒய்டி ஸ்டூடியோவில் போய் நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஒய்டி ஸ்டூடியோக்குள்ளே போனேன்னாக்கா என்னென்ன வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், எந்தெந்த வீடியோக்கு காப்பரேட் வந்திருக்கு, எதுக்கு அதிகமான காப்பரேட் வந்திருக்கு, அதுக்கப்புறம் ட்ரையாங்கிள் போட்டோ காப்பரேட்டு அப்படி அப்படின்னு ஏகப்பட்ட இது இருக்குது. அதெல்லாம் ஒவ்வொன்றும் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். 444 சப்ஸ்கிரைப் தொட்டாச்சு. இப்போ போய் வீடியோஸில் போயிடலாம். அதில் போய் விவால்னு கொடுத்துடலாம். இப்போ இங்கே எடுத்தோம் அந்த கமலஹாசன் அந்த தசாவதாரம் அந்த வீடியோ போட்டிருக்கேன். அதில் பாருங்கள், கீழே ட்ரையாங்கிள் போட்டு வந்திருக்கு. அப்படி போட்டு வந்தாக்கா இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவாக காமிக்கிறவங்க ஃபுல்லாக காப்பரேட்டு. ஃபுல்லாக ஏன் காப்பரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த பாட்டுக்காக. அதே மாதிரி நமக்கு முக்கியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதில் ஒரு லைன் எழுதியிருப்பான், சேனல்னு போட்டு டிக் போட்டிருக்கான்ல, கீழே எழுதியிருப்பான், இது ஒன்லி காப்பரேட் கிளைம் மட்டும்தான், இதனால் உன் சேனலுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. இந்த ஒரு லைன் இருந்தால் போதும், நம்ம சேனலுக்கு எந்த பாதிப்பும் இல்லைன்னா நம்ம எது வேணால் போடலாம். கீழே விசிபிலிட்டின்னு ஒரு இருக்குல்ல, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா, நீ மற்றவன் சேனல்லேருந்து ஆட்டையே போட்டிருக்கேங்கிறது அர்த்தம். ஓகேங்களா? இது எப்படி வரும் அப்படின்னா, நம்ம வீடியோவில் ஆடுற மாதிரி இமேஜினேஷன் கொடுத்துருப்போம்ல, அனிமேஷன், அதனால் ஒரு சில டைம் அந்த சோனி சப் டிவி இது வந்துடும். அது வந்துருச்சுன்னா இந்த மாதிரி வந்துடும். இதுலேயும் வந்துருச்சு, ஆனால் எங்கேன்னு கண்டுபிடிக்க முடியல. அதுக்கப்புறம் இன்னொரு வீடியோ எங்கே போச்சு, அது இன்னொரு வீடியோவில் அதே மாதிரி வந்துருக்கும் பாருங்கள். இது பாருங்கள், காப்பரேட்னு எழுதியிருக்கு.
என்ன வீடியோ? அலாவுதீன் பேக்கு. இதில் பாருங்கள், இதில் என்ன காப்பிரைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த முதல்வன் சீன் போட்டிருப்பேன். அது நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. அந்த சீனுக்கு மட்டும்தான் காப்பிரைட், ஓகேங்களா? அதுவும் இல்லாமல் கீழே வந்து கிளியராக இருக்குது பாருங்கள், விசிபிலிட்டி வந்து கிளியராக இருக்கும். இது இங்கே உள்ளே போய் காமிக்கிறேன், இன்னும் வர மாட்டேங்குது. இதில் விசிபிலிட்டின்னு ஒன்று இருக்குங்க, அதில் வந்து கிளியராக இருக்கும். அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, இங்கே பாருங்கள் விசிபிலிட்டின்னு. அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னாக்கா, நீ எந்த சேனல்லேருந்து இந்த வீடியோ ஆட்டே போடல அப்படிங்கிறது அர்த்தம். இது ரெண்டுமே இருந்தால் போதும், நம்ம சேனலுக்கு ஃபுல் சேஃப்டி, ஓகேங்களா? காப்பிரைட்டிங் இல்லாமல் எந்த வீடியோவும் கண்டிப்பாக போட முடியாது எந்த யூடியூப்லேயும். அதுக்கு மற்றவங்க யூடியூப்பில் இருக்கிறதெல்லாம் எடுத்து போட்டுறாதீங்க, ஓகேங்களா? சொந்தமாக ஓடுங்க. நான் இது வரைக்கும் அப்படி தான்ப்பா போடுறேன், ஓகேங்களா? என்ன சிசிய பிள்ளைங்களும் நீங்களும் நல்லதாக தான் போடணும், சுயமாக போடணும். அதுக்கப்புறம் இந்த பாட்டு, இதுலேயும் பாட்டுக்கு மட்டும்தான் காப்பிரைட். இதெல்லாம் வராமல் இருக்கும், என்னடா செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதுக்கு வந்து காசு கட்டணுங்க. இந்த விஷயம் வேறு நான் சொல்லி போட்டேன், நாளைக்கு என் சேனல் இருக்குமா இல்லைன்னு வேறு தெரில. எனக்கா இந்த விஷயம் எந்த யூடியூபரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. நான் சொல்லிப்பட்டேன், மந்த்லி இதுக்கு காசு கொடுத்தாக்கா நமக்கு காப்பிரைட்டே வராது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த வீடியோவில் பாருங்கள், ட்ரையாங்கிள் போட்டு வந்திருக்கு. இதில் என்ன மிஸ்டேக் நான் இதிலேயே காமிக்கிறேன் பாருங்கள். இதில் தெளிவாக வந்திருக்கும் சோனி சப் டிவி. இது அது ஒரே ஒரு கிளக்கு மட்டும் தான் நான் ஜூம் பண்ணல, அதுதான் பெரிய மைனஸே. அது மட்டும் நான் கொஞ்சம் சரியாக பண்ணியிருந்தேனாக்கா இதுக்கு அந்த ட்ரையாங்கிள் இது வந்திருக்காரு. இது வர்றதுனால என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, வியூஸ் போகாதுங்க. இங்கே பாருங்கள் முட்டி போடும்போது அந்த சோனி சப் டிவி இது வந்துருச்சு. அதனால தான் வியூஸ் போகலை இந்த வீடியோவுக்கு மட்டும். இந்த மாதிரி சின்ன ப்ராப்ளம் தான் வரும். அதனால் இது ஃபுல்லாக உட்காந்து தனித்தனியாக உட்காந்து பார்த்து போன வீடியோ. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த சப்ஸ்கிரைபரை பார்த்து வச்சுக்கோங்க அப்படின்னு. கடைசியாக நான் இப்போ ஒரு வீடியோ கூட அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவில் கூட அவங்க ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த கமெண்ட்டுக்கு என்னால் ரீப்ளை பண்ண முடில. அதுக்கு ஒரே காரணம் இது ஒன்று மட்டும்தான். இங்கே பாருங்கள், கமெண்ட் பண்ணியிருப்பாங்க, ப்ளீஸ் இது வந்து ஸ்னாப்சாட்டில் அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. இது வரைக்கும் அவங்க 31 கமெண்ட் பண்ணியிருக்காங்களா? அதில் 20 கமெண்ட்டு இந்த கமெண்ட்டு தான் இருக்கும், ஸ்னாப்சாட்டில் அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு. எனக்கு யூடியூப்லேயே சேஃப்டி இல்லாத போது நான் எந்த தைரியத்தில் ஸ்னாப்சாட்டில் அப்லோட் பண்ணுவேன் சொல்லுங்கள் பார்க்கலாம். அதனால தான் நான் ஸ்னாப்சாட்டில் அப்லோட் பண்ணுறதில்ல. யூடியூப்பாக இருந்தால் கூட ஏதோ காப்பிரைட் கிளைமாவது வரும், ஸ்னாப்சாட்னா அது கூட வராது, ஓகேங்களா? சரி, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். நான் ஏதோ ஒரு தப்பாக பேசியிருந்தாக்கா என்னை மன்னிச்சிடுங்க. இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்லிட்டு போயிடுறேன். என் சேனலில் வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு, அது ஃபோன் ரீசெட் ஆகிடுச்சா அதனால் போயிடுச்சு. அதனால் இதிலே காமிச்சிடுறேன் பாருங்கள். அந்த அலாவுதீன் மலையாளம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தலைவர் கேட்டிருந்தாரு, இந்த மாதிரி உங்கள் யூடியூப்பில் போடுங்க அப்படின்னு. நண்பா உங்கள் பேர் சொல்லிட்டேன், ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த சேனல் ஏகே அஜித்குமார் அஃபிஷியலு. இவர் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தார், இந்த அலாவுதீன் தமிழில் ஸ்டாப் ஆகும்போது நான் டெய்லியும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னார். அதை நான் ஃபஸ்ட்டு நம்பலை. இவர் மெசேஜ் பண்ண அப்புறம் தான் தெரிஞ்சு, ஆமாம் மலேசியாவில் ஓடிக்கிட்டே தான் இருக்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் இவர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இவர் கேட்டாரா இல்லைன்னு ஞாபகம் இல்லை. அதுக்கப்புறம் நிறைய பேர் சொன்னிருந்தாங்க, அடுத்து இந்த அண்ணன் தங்கச்சி கிங்கு அப்படின்னு ஒரு சேனல் இருக்குது, அதையும் இந்த சேனலு இதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு சேனல் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, எனக்கு சத்தியமாக ஞாபகம் இல்லைன்னு இல்லை, ஸ்க்ரீன்ஷாட் போயிடுச்சு, இல்லைனாக்கா ஒவ்வொன்றா எடுத்து காமிப்பேன். நான் வச்சுருக்கிற சில பல இதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் நான் போடுறேன், ஓகேங்களா? இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது அலாவுதீன் தமிழ், எடிட் பை GDRKKH. டாட்டா, பை பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.